இப்போ இதுதான் அந்த வீடியோட பார்ட் 2, ஸ்டிக்கர் மேக்கிங்கோட பார்ட் 2 மேக்கிங். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து என்ன வீடியோ? ஓகே, நீங்கள் ஸ்டிக்கர் அந்த பார்ட் 2 இது அந்த பார்ட் 1 இது பார்ட் 2 இந்த மாதிரி வந்து க்யூட்டாக நான் வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். க்யூட்டா? சரி, எப்படியோவா நிறுத்துங்கடா. இப்போ நான் ஸ்டிக்கர் பண்ண வந்திருக்கேன், உங்களோட கேள்விக்கு ஆன்சர் பண்ண வரல. வாங்க நம்ம ஸ்டிக்கர் பண்ணிடலாம். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தான் புரியும். நம்ம வந்து ஹாஃபில் வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ் பண்ணோம், மீதி ஹாஃப் இருக்குது தானே, இந்த ஹாஃபில் நம்ம வந்து சொல்கிறேன் பண்ணுங்க. இப்போது இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து குட்டியில் நார்மல் டேப் ஒன்று பார்த்தீங்களா குட்டியாக, அந்த டேப் எடுத்துக்கோங்க. நான் பெரிய டேப்பில் குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த டேப்பை நான் தொங்க விட்டுட்டு எனக்கு தேவையான லென்த்தில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஐயோ, இப்போ வந்து இது ஒரு ஆப்பிள், ஓகேவா? இப்போ இந்த டேப்பு நான் எடுத்துட்டு ஒரு மாதிரி ஸ்டிக் பண்ணும், இந்த மாதிரி அதை ரவுண்ட் பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணும். அப்போ தான் முன்னாடியும் வந்து பிசுப்புத்தனம் இருக்கும், பின்னாடியும் பிசுப்புத்தனம் இருக்கும். இப்போ நான் வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிட்டேன்னா, இப்போது அந்த டேப் சைடில் நம்ம ஹாஃப் கட் பண்ணி வச்சுருந்தோன்னே அந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணணும். ஆக்சுவலி எனக்கு டேப் காலி ஆயிடுச்சு, 2 ஓட்டுற அளவு தான் எனக்கு வந்து டேப் இருந்துச்சு. மீதியே நாளைக்கு ஒட்டி போஸ்ட் போடுறேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன், அது வரும் பாருங்க. இப்போ கூட இதோட பிசுப்பு தனம் இருக்கும் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப்பிள். இந்த டேப் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன் வாங்க. டபுள் சைட் டேப்பில் ஒரு ஸ்லிம்மான டபுள் சைட் டேப் தின்னு, ஓகேவா? அதை எடுத்து இது பின்னாடி ஒட்டிட்டு இதில் ஒட்டினாலே போதும், அது பட் அதில் வந்து பசை இருக்குல்ல, அதோட பிசுப்பு தன்மை அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. பட் இதோட பிசுப்பு தன்மை நீங்களே பார்க்கலாம் லைவாக. ஆனால் ஒரு வார்னிங், நீங்கள் இதில் டேப் போட்டி இருக்கணும். டேப் போட்டி இருந்தால் தான் அது வழுக்குன்னு இருந்தால் அது வெளியே வரும், இல்லைனா வராது. இப்போ நான் வந்து ஒன்று பண்ணி காமிக்கிறேன். இந்த ஆப்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் எடுத்துட்டு இங்கே எடுத்துட்டேன். இப்போ இந்த ஆப்பிளை இங்கே ஒட்டி காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா? தெரியலையா? ஐயோ, இங்கே பாருங்க, தெரிஞ்சிச்சா? சரி, ஆப்பிள் முடிஞ்சிச்சு. ஃப்ளவர் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்களா, ரெண்டுமே சூப்பராக நிற்குது. இது நீங்கள் கலர் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு மேஜிக் காமிக்கிறேன், இது திரும்ப இதில் உட்காரும். இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் தென் பபாய். இன்னும் நிறைய கிராஃப்ட் பண்ணுன்னா மோட்டிவேட் பண்ணுங்கள். பபாய்.